சில சகோதரர்கள், நான் எவ்வளோ துஆ கேட்டாலும் என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை, அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்யாமல் இருக்கிறான் என்று துஆவிலே நிராசையாகக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, துஆக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன? சொல்லப்போனால் ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் கேட்கக்கூடிய எந்த துஆவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை 3 முறையிலே ஏற்றுக்கொள்வான். நம்முடைய எந்த துஆவும் வீணாக போவது கிடையாது. அந்த முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சில சகோதரர்கள், நாங்கள் எவ்வளவு துஆ கேட்டாலும் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதே கிடையாது, அல்லாஹ் நம் மீது ஏறெடுத்து கூட பார்ப்பது கிடையாது என்று புலம்பக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, துஆவிலே நாங்கள் நிராசையாகக்கூடாது. சில சகோதரர்கள், நாங்கள் எவ்வளவு கேட்டும் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள வில்லை என்று சொல்லி அவர்கள் துஆவில் நிராசையாகி அதற்கு பிறகு துஆ கேட்கக்கூடிய அந்த விடயத்தை அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். இது தவறு. அருமையானவர்களே, நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நிராசையாக கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு வலியுறுத்துகிறான். சூரா ஜுமர் அத்தியாயம் 39 வசனம் 53 அல்லாஹ் கூறும் பொழுது, குல் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களை பார்த்து கூறுகிறான். எப்படியாப்பட்ட மனிதனை பார்த்து இந்த வார்த்தையை அல்லாஹ் பாவிக்கிறான் என்றால், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்துக்கு கீழால் சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கலிமா மட்டும் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் முஸ்லிமாக இருக்கிறார், ஆனால் அவர் வாழக்கூடிய காலத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலையும் செய்ததே கிடையாது. இப்படியாப்பட்ட ஒரு பாவம் செய்யக்கூடிய அடியான், அவன் முஸ்லிமாக இருக்கிறான், அப்படி இருந்தும் அவன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த அடியானை பார்த்து தான் அல்லாஹ் கூறுகிறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே அநீதி இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துகிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கே அல்லாஹ் வலியுறுத்தும் பொழுது, அருமையானவர்களே, சில அமல்களை செய்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹீஹ் முஸ்லிமுடைய 6936வது ரிவாயத் வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல 3 விடயத்தை சொன்னார்கள். இந்த 3 விடயத்தை துஆவிலே செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தினார்கள். லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்த், ஒரு அடியானுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாலம் யதஅபி இஸ்மின், அவர் பாவமான காரியத்துக்காகவோ, அவ் கதிஅத்தி ரஹ்மின், அல்லது உறவு முறையை முறிப்பதற்காகவோ, மாலம் யஸ்தஅஜில், மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆவிலே அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. முதலாவது, பாவகரமான காரியத்துக்காக நீ துஆ கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது, உறவு முறையை துண்டிப்பதற்காக நீ துஆ கேட்டால் அந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூன்றாவது, துஆவிலே அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், அவசரப்பட்டாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றார்கள். உடைய சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வமல் இஸ்திஅஜால், துஆவிலே அவசரப்படுவது என்றால் என்னவென்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக விவரித்தார்கள் என்றால், கது தஅவுது, நான் துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஃபலம் அர யஸ்தஜீபுலி, எனக்காக வேண்டி அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதை நான் கருதவில்லை என்று அவர் சொல்லிவிட்டு, வயஸ்தஹ்சிரு இந்த தாலிக், அந்த சந்தர்ப்பத்திலே அவர் நிராசையாகிவிட்டு, துஆ கேட்பதையே விட்டு விடுகிறார். இது தான் துஆவில் அவசரப்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினார்கள். ஆகவே இவ்வாறு நாங்கள் துஆவில் நிராசையாக கூடாது, தொடர்ந்து துஆ கேட்க வேண்டும். நாங்கள் கேட்கக்கூடிய எந்த துஆவாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வீணாக்க மாட்டான். நாங்கள் கேட்கக்கூடிய அது சின்னஞ்சிறிய துஆவாக இருந்தாலும் சரி, முக்கியமான துஆவாக இருந்தாலும் சரி, எல்லா துஆக்களையும் அல்லாஹ் 3 விதத்திலே கபூல் செய்கிறான். திர்மிதியுடைய
2573வது ரிவாயத் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அலல் அர்தி முஸ்லிமுன் யதுல்லாஹ தஆலா பிதஅவத்தின், இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமான அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் இல்லா ஆதாஹுல்லாஹு ஈயா, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக கபூல் செய்கிறார். அவு ஸரஃப அன்ஹு மினஸ் ஸூஇ மிஸ்லஹா, அந்த துஆவுடைய அளவுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது உடனடியாக துஆ கபூலாகும், அவர் கேட்டதை அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான், அல்லது அவருக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனை ஆபத்தை இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இரண்டு நிபந்தனைகளை சொன்னார்கள். இது எந்த சந்தர்ப்பத்திலே நடக்கும் என்று சொன்னால், மாலம் மிதஅபி இஸ்மின் அவ் கத்திஅத்தி ரஹ்மின், பாவகரமான காரியத்திற்காகவோ அல்லது உறவுமுறையை துண்டிக்கக்கூடிய காரணத்துக்காகவோ துஆ கேட்காமல் யாரெல்லாம் துஆ கேட்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை உடனடியாக கபூல் செய்வான், அல்லது அவருக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தை இல்லாமலாக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நிபந்தனைகளை கூறினார்கள். உடனே ஒரு சஹாபி, இதன் நுக்ஸிர், அப்படி என்றால் நாங்கள் அதிகமாக துஆ கேட்போம் என்று சொன்னதும், அல்லாஹு அக்ஸரு, அல்லாஹும் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸிலே இரண்டு விதத்திலே துஆ கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் முஸ்தத்ரக் ஹாக்கிமுடைய ஸஹீஹான ரிவாயத்தில் மூன்றாவது முறையும் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ் யத்தஹிரு லஹு மினல் அஜ்ரி மிஸ்லஹா, இவர் எப்படி துஆ கேட்டாரோ அந்த துஆவை போல கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையுடைய நாளிலே சேமித்து வைத்திருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உலகத்திலே உடனடியாக துஆ கபூலாகும், அப்படி இல்லாவிட்டால் அவருக்கு ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனை இந்த துஆவின் மூலமாக இல்லாமலாகும். மூன்றாவது, இந்த உலகத்திலே அந்த துஆ கபூல் செய்யப்படாமல் அதனுடைய பூர்த்தியான கூலியை அல்லாஹ் மறுமையிலே வைத்திருப்பான், அந்த கூலிகளை பார்த்து அந்த அடியான் சந்தோஷப்படுவான் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் கபூலாகக்கூடிய இந்த மூன்று முறையை சொல்லி காட்டினார்கள். எனவே நாங்கள் எந்த துஆ கேட்டாலும் உடனடியாக கபூலாகவில்லையே என்று நாங்கள் நிராசையாகாமல் அல்லாஹ் நிச்சயமாக இந்த துஆவை கபூல் செய்திருப்பான், அது இந்த மூன்று முறையில் ஏதாவது ஒரு முறையில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் அருமையானவர்களே. ஆகவே நாங்கள் இதற்கு பிறகு எந்த துஆ கேட்டாலும் நாங்கள் உறுதியான எண்ணத்துடன் கேட்போம். அல்லாஹ்வுக்கு நல்லது கெட்டது எது என்பது நன்றாக தெரியும். இந்த அடியானுக்கு இந்த விடயத்தை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அறிவான். ஆகவே நாங்கள் அவசரப்படுவது அது உகந்தது கிடையாது. ஏன், அந்த சந்தர்ப்பத்திலே அது எங்களுக்கு கெடுதியாக கூட இருக்கலாம். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நலவை பிற்படுத்துகிறான். ஆகவே எந்த விடயமாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய கைர் ஒரு நலவு இருக்கிறது, அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அறியாதவர்கள், ஆனால் அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ். ஆகவே நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வான். ஆனால் இந்த மூன்று முறையில் ஏதாவது ஒரு முறையில் தான். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்று அவன் விரும்பக்கூடிய அடியார்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.